14 வயசாகுது. சரி, என்ன பேசினாரு? என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஆனது? சும்மா இங்க போட்டுனா அண்ணன் சொல்ல வந்து தள்ளிச்சான். அவர் அடிக்க வராங்க எங்களுக்கு. யார் அடிக்க வந்தது? தாத்தா. யார்? எந்த கடை தாத்தா? இந்த தட்டோட செட்டு கடை தாத்தா தான் உனக்கு வாடகைக்கு விட்டுருக்காரா கடையை இங்க? காசு கொடுக்கணும் டெய்லி 50 ரூபா. யாருக்கு தரணும் நீ காசு? அண்ணன் வருவாங்க. எந்த அண்ணா வருவாங்க? 8 மணி வருவாங்க. சரி, டெய்லி டோக்கனுக்கு காசு தரணும். ஓகே. அவர் உன்னை என்ன சொன்னாரு? என்ன எதனால வந்து உன்னை மிரட்டினாரு? இப்ப அண்ணன் சொன்னாங்க உள்ளி போட்டா உள்ளி போட்டா. சரி, இல்லையா கடைக்கு வச்சு அப்படி சொன்னாங்க. சரி, அடிக்க வராங்க. உன்னை அடிக்க வந்தாங்க. யார் அடிக்க வந்தது? யாரு? தாத்தா அங்க இருந்து அவங்க அவரு தான் அடிக்க வராரா? இன்னைக்குதான் வந்தாரா இல்ல டெய்லி வராரா? டெய்லி வராங்க அடிக்க. முன்னாள் டெய்லி எப்படிதான் சண்டை போடுறாங்க. டெய்லி யார் சண்டை போடுறது? யாரு? அந்த அக்கா டெய்லி போடுறாங்க. டெய்லி சண்டை போடுறாங்க உங்ககிட்ட? அடிச்சாங்க. சரி, ஓகே. போட்டாங்க தூக்கி. எங்க? யார் போட்டது? அந்த தாத்தா. உன்னை தள்ளி விட்டாரு அந்த சைடு? என்னைக்கு தள்ளி விட்டாரு? அந்த பையனை முன்ன நீங்க என்ன வார்த்தை பேசுனீங்க? அந்த பையனை முன்ன என்ன வார்த்தை பேசுனீங்க? நீ யார கேட்டீங்க? கான்ட்ராக்ட் கடைக்கு வாடகைக்கு விட்ட? யாருக்கு விட்டுருக்க? போய் குடு, நான் தான் விட்டுக்கிறேன். பேசுங்க. 10th படிச்ச நின்னுட்ட. இப்ப இந்த வருஷம் தான் நின்னியா? சரி, ஓகே. அப்பாக்கு ஆபரேஷன், அம்மாக்கு ஆபரேஷன். 14 வயதுல ஒரு பையன் வந்து கடை போட்டு பிழைக்கிறத வந்து நான் வந்து என்னைக்குமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்கலாம் படிக்க வேண்டிய வயசுல இருக்காங்க. சட்டப்படி தவறும் கூட. பட் இருந்தாலும் அந்த பையனோட பெற்றோர் 2 பேருமே பாத்தீங்கன்னா உடல்நலம் சரியில்லாம இருக்காங்க. வேற வழியே இல்லாம அந்த பையன் ஒரு கடை போட்டிருக்கான். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா சேலம் திருவக்கவுண்டன் ஒரு பைபாஸ்ல ரசிகாஸ் ஹோட்டல் பக்கத்துல இந்த 14 வயதான சிறுவன் ஒரு ரோட்டு கடை மாதிரி போட்டிருக்கான். அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் மாதிரி போட்டிருக்கான். தள்ளு வண்டியில கடை போட்டிருக்கான். அதுக்கு பக்கத்துல, அதாவது அதுக்கு ஒரு கடை விட்டு இன்னொரு கடை பாத்தீங்கன்னா ஒரு தட்டுக்கடை இருக்கு. அதை ஒரு வயதான தம்பதியினர் வச்சிருக்காங்க. அந்த கடையோட கிழமை இந்த பையல டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் அடிக்கிறது, கடை எங்கிட்டு தள்ளி போடு, எங்கிட்டு இழுத்து போடு அப்படின்னு. என்னமோ அந்த பொது இடமான அந்த ரோட்டே வெந்த குத்தகைக்கு எடுத்த மாதிரி அந்த பயல போட்டு தினமும் நீ இங்க போடு அங்க போடுன்னு போட்டு அந்த பயல அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த 14 வயசு பையன் இந்த தொழில ஒன்னும் விரும்பி எல்லாம் பண்ணல. வீட்டுக்கு அந்த பையன் இன்னும் வாழ்க்கையே தொடங்கல. இன்னும் அந்த பையனுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத ஒரு வயசுல இருக்கிறவனை போய் வாழ்ந்து முடிச்ச இந்த கிழட்டு குடும்பம் அவன் வியாபாரத்தை கெடுக்கு. கண்டிப்பா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்ணில் பட்டு இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பையனோட பெற்றோருக்கு ஏதோ வந்து ஆபரேஷன் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பையனோட பெற்றோருக்கு இந்த மருத்துவ உதவியை பண்ணி 14 வயசு பையன் 10வது முடிச்சிருக்கான். அவனோட படிப்பை மேலும் தொடர்றதுக்கான வழிவகுக்கணும். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.